அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தொழுகையை பேணுவோம். இஹ்லாஸ் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் போது, தொழுகையில் அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று பதிலளித்தார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 50. நாம் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் பாவங்கள் செய்ய அஞ்சுவான். மேலும் மறுமை நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவனை பற்றி அல்லாஹ் கூறும்போது, தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். அல் குர்ஆன் அத்தியாயம் 87 வசனம் 14. பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக தொழுகையை இந்த வசனத்தில் இறைவன் விளக்கி இருப்பது தொழுகையின் முக்கியத்துவத்தையும் பாவத்தை இல்லாமல் ஆக்கும் அழகிய வழிமுறையையும் எடுத்து காட்டுகிறது. யார் எனது இந்த உழுவை போன்று உழு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 160. சாதாரணமாக 2 ரக்காத்துகள் தொழுதால் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறதென்றால், 5 வேளை தொழுகையும் நிறைவேற்றினால் ஆற்றில் 5 தடவை குளித்து உடலை தூய்மை செய்வதை போல பாவங்கள் அழியும் என்பது தெளிவாகிறது. தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் உதாரணமாக கூறலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன், ஆகவே என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார். அவர் செய்த குற்றம் குறித்து அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதும் விசாரிக்கவில்லை. பிறகு தொழுகை நேரம் வந்தபோது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த போது அவர்களை நோக்கி, அந்த மனிதர் எழுந்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன், ஆகவே அல்லாஹ்வின் வேதத்திலுள்ள தண்டனையினை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார். எம்முடன் சேர்ந்து நீ தொழுதீர் அல்லவா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் அல்லாஹ் உமது பாவத்தை அல்லது உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 6823. தொழுகை பாவங்களை அழிக்கும் என்பதற்கு நிதர்சனமான சான்றாக இந்த ஹதீஸ் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் மற்ற எவருக்கும் தெரியாமல் பாவத்தை செய்துவிட்டு அந்த நபி தோழர் தன் கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் பாவத்தை வாய்விட்டு சொல்லுகிறார் என்றால், தொழுகை பாவத்திற்கு பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்து விடுபவதற்கும் ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது என்பதை அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.